ஹாய் கேஸ், சென்னையிலேருந்து பழனிக்கு ஒரு நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. அது எந்த ரூட்டில் ரன் ஆகுது, அது எந்த டைமிங்ஸில் ரன் ஆகுது, அதோட கோச் காம்போசிஷன், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை தாம்பரத்துலேருந்து போத்தனூருக்கு ஒரு நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 06185 தாம்பரம் டு போத்தனூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாம்பரத்துலேருந்து ஈவினிங் 5:05க்கு எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 7:45க்கு போத்தனூர் ஜங்ஷன் போய் ரீச் ஆகுது. அடுத்து ட்ரெயின் நம்பர் 06186 போத்தனூர் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நைட்டு 11:55க்கு போத்தனூர் ஜங்ஷன்லேருந்து எடுப்பாங்க. அடுத்த நாள் மத்தியானம் 12:15க்கு தாம்பரம் போய் ரீச் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸும் எந்த டேஸில் ரன் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். தாம்பரம் டு போத்தனூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வந்து ஏப்ரல் 11, 18, 25, May 2 இந்த ஃப்ரைடேஸ்லலாம் தாம்பரம் டு போத்தனூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகும். அடுத்து போத்தனூர் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் ஏப்ரல் 13, 20, 27, May 4 இந்த டேஸ்லலாம் போத்தனூர் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகும். அடுத்து இந்த ட்ரெயினோட ரூட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் இருக்கிற ரூட்டு தாங்க செம்ம சூப்பரான ரூட்டு. இது வரைக்கும் இந்த இடத்துல இருந்தெல்லாம் பழனிக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. இந்த ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு இந்த பிளேசஸ்லேருந்து பழனியை கனெக்ட் பண்ண போகுது. இந்த ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், பண்ருட்டி, திருப்பாரிப்புலியூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு வழியாக போத்தனூர் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினுக்கு 2 டைரெக்ஷன்லேயுமே திண்டுக்கல் ஜங்ஷனில் தான் லோக்கோ ரிவர்சல் இருக்குது. இது வரைக்கும் கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர்லேருந்து பழனிக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. இந்த ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு டைரக்ட் ட்ரெயினாக இருக்க போகுது. இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி தாம்பரம் டு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெயினை ஒரு 1 month ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினுக்கு ஐசிஎஃப் கோச்சிலேருந்து எல்ஹெச்பி கோச்சஸாக சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள அன்ரிசர்வ்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லி ரிசர்வ்டு ட்ரெயினாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெயின் தான் இப்போ தாம்பரம் டு போத்தனூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகுது. இந்த ட்ரெயினை எதுக்காக கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும் ரன் பண்ணாமல் போத்தனூர் ஜங்ஷன் வரைக்கும் ரன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் அவைலபிலிட்டி கிடையாது. அங்கே ஜங்ஷனே ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால தான் இந்த ட்ரெயினை போத்தனூர் ஜங்ஷன் வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. எதுக்காகனா இது ஃப்ரைடே ஈவினிங் தாம்பரத்துலேருந்து கிளம்பி சாட்டர்டே மார்னிங் போய் ரீச் ஆகுது. அடுத்த டிபார்ச்சர் அங்கேருந்து சண்டே நைட்டு தான். ஒரு 2 days ட்ரெயின் அங்கேயே தான் நின்னாகணும். அதனால தான் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போத்தனூர் ஜங்ஷன் வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினை ஸ்பெஷல் ட்ரெயினாக இல்லாமல் பெர்மனன்ட் ட்ரெயின் சர்வீஸாக ரன் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இதோட கோச் காம்போசிஷன் பார்க்கலாம் கைஸ். இந்த ட்ரெயினில் 2 SLRD, 2 அன்ரிசர்வ்டு, 12 ஸ்லீப்பர், 3 3rd AC, 1 2nd AC இருக்குது கைஸ். இந்த ட்ரெயின் டோட்டலாக 20 கோச்சோடு ரன் ஆகுது. இந்த ட்ரெயினுக்கு எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுக்கல கைஸ், ஐசிஎஃப் கோச்சில் தான் ரன் ஆகுது. அடுத்து இந்த ட்ரெயினோட ஷெட்யூலை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தாம்பரம் டு போத்தனூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 5:05க்கு தாம்பரத்துலேருந்து கிளம்பி செங்கல்பட்டில் 5:33க்கும், மேல்மருவத்தூரில் 5:58க்கும், திண்டிவனத்தில் 6:23க்கும், விழுப்புரத்தில் 7:35க்கும், பண்ருட்டியில் 8:05க்கும், திருப்பாரிப்புலியூரில் 8:47க்கும், சிதம்பரத்தில் 9:24க்கும், சீர்காழியில் 9:41க்கும், மயிலாடுதுறையில் 10:28க்கும், கும்பகோணத்தில் 11 மணிக்கும், தஞ்சாவூரில் 12:38க்கும், திருச்சிராப்பள்ளியில் 2 மணிக்கும், திண்டுக்கல்லில் 3:45க்கும், ஒட்டஞ்சத்திரத்தில் 4:28க்கும், பழனியில் 4:53க்கும், உடுமலைப்பேட்டையில் 5:23க்கும், பொள்ளாச்சியில் 6:22க்கும், கிணத்துக்கடவில் 6:49க்கும் வந்து லாஸ்ட்டாக அதோட டெஸ்டினேஷனான போத்தனூருக்கு காலையில் 7:45க்கு போய் ரீச் ஆகுது. அடுத்து போத்தனூர் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வந்து போத்தனூர் ஜங்ஷன்லேருந்து நைட்டு 11:55க்கு கிளம்பி கிணத்துக்கடவுக்கு 12:22க்கும், பொள்ளாச்சிக்கு 12:47க்கும், உடுமலைப்பேட்டைக்கு 1:13க்கும், பழனிக்கு 1:48க்கும், ஒட்டஞ்சத்திரத்துக்கு 2:13க்கும், திண்டுக்கலுக்கு 3:15க்கும், திருச்சிராப்பள்ளிக்கு 4:40க்கும், தஞ்சாவூருக்கு 5:48க்கும், கும்பகோணத்துக்கு 6:28க்கும், மயிலாடுதுறைக்கு 7:28க்கும், சீர்காழிக்கு 7:52க்கும், சிதம்பரத்துக்கு 8:08க்கும், திருப்பாரிப்புலியூருக்கு 8:53க்கும், பண்ருட்டிக்கு 9:14க்கும், விழுப்புரத்துக்கு 10 மணிக்கும், திண்டிவனத்துக்கு 10:38க்கும், மேல்மருவத்தூருக்கு 11:03க்கும், செங்கல்பட்டுக்கு 11:33க்கும் வந்து லாஸ்ட்டாக அதோட டெஸ்டினேஷனான தாம்பரத்துக்கு மத்தியானம் 12:15க்கு போய் ரீச் ஆகுது. இது தாங்க இந்த ட்ரெயின்ஸோட ரன்னிங் ஷெடியூல். அடுத்து இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாம். தாம்பரத்துலேருந்து போத்தனூர் வரைக்கும்
அன்ரிசர்வ்டில் 195, ஸ்லீப்பரில் 360, தேர்ட் ஏசியில் 970, செகண்ட் ஏசியில் 1380 கைஸ். இதுதான் இந்த ட்ரெயினோட டிக்கெட் பேர். இந்த ட்ரெயின்ஸை எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இந்த ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் ரெகுலர் சர்வீஸாக மாற்றுறதும் இதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் மக்கள் எல்லாருமே இந்த ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயின் நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக வந்தாலும் வரும். அவ்வளோதாங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.